அனைவருக்கும் வணக்கம். அடுத்த அதிகாரம் 28 கூடா ஒழுக்கம் வருகிறோம். கூடா ஒழுக்கம் என்றால் என்ன? கூடா ஒழுக்கம் என்பது தீயொழுக்கம். இங்க பாத்தீங்களா, 14வது அதிகாரம் ஒழுக்கமுடைமை. இந்த இடத்துல கூடா ஒழுக்கம் வருகிறது. நட்பு வரும், தீ நட்பு வரும். அதுபோல இங்கே கூடா ஒழுக்கம் என்றால் தீயொழுக்கம், தீய ஒழுக்கம். நான் இப்பொழுது ஒரு புதுக்கவிதை படித்தேன். அதிலே பிழையின்றி பேசுகிறேன். நான் இல்லை, அந்த கவிதையில பிழையின்றி பேசுகிறேன், பிழையின்றி எழுதுகிறேன், பிழையின்றி வாசிக்கிறேன், ஆனால் பிழையின்றி வாழ மட்டும் முடியவில்லை என்று இந்த கவிதை வருகிறது. பிழையின்றி பேசுகிறேன், பிழையின்றி எழுதுகிறேன், பிழையின்றி வாசிக்கிறேன், ஆனால் பிழையின்றி வாழ மட்டும் முடியவில்லை. இதுதான் தீயொழுக்கம் என்பது. அத ஏற்கக்கூடாத, கை கொள்ளக்கூடாத, பரத்தோடும் தவத்தோடும் ஒப்பக்கூடாத தீய ஒழுக்கமே கூடா ஒழுக்கமாகும். மீண்டும் சொல்கிறேன், எண்ணக்கூடாத, எண்ணத்தில் எண்ணக்கூடாத, ஏற்கக்கூடாத, யாராலும் ஏற்கப்படக்கூடாத, கை கொள்ளக்கூடாத, அதை கடைபிடிக்க முடியாத, அறத்தோடும் தவத்தோடும் ஒப்பக்கூடாத தீய ஒழுக்கமே கூடா ஒழுக்கம். இதுதான் இந்த கூடா ஒழுக்கம் என்பதற்கான விளக்கம். துறவியரின் கூடா ஒழுக்கம் வளமான திரைமறைவு வாழ்க்கையாலும் எளிதில் புலப்படாமல் மறைத்துக் கொள்ள வாய்ப்பாக அமைந்து விடுகிறது. அவர்களுக்கு இருக்கிற ஆள் பழம், செல்வ பழம், அந்த நிறுவனம், அது நேரடியாக அந்த பொருளை சொல்லாமல் சொல்கிறேன், அவர்கள் வகிக்கின்ற அந்த பதவி, துறவு என்கிற நிலையினின்றும் ஆடம்பரமாக எல்லாவிதமான நகைகளையும் அணிந்து கொண்டு இன்ப வாழ்க்கை வாழுகிற ஒரு சூழல். அதான் திரை மறைவு என்று சொல்லுகிறேன். எளிதில் புலப்படாமல் மறைத்து கொள்ள வாய்ப்பாக அமைகிறது அவர்களுடைய நிலை. கல்வனும் பல்வேறு போக்கும் கொண்டே வேடம் கோலமும் ஊருக்கொரு பேரும் ஆளுக்கொரு தோற்றமும் கொள்பவரும் ஆவான். ஏனென்றால் இந்த கல்வன் என்று இங்கே குறிப்பிடுவதனுடைய நோக்கம் 29வது அதிகாரம் கள்ளாமை, திருடமை. கல்வன் ஊருக்கு ஒரு பேர் வச்சுப்பான், நான் அவன் இல்லை என்பான். அவன் பிடிபட்டவுடன் நீதானே என்றால் நான் அவன் இல்லை என்பான், தப்பித்து விடுவான். இன்னொரு இடத்திலே அந்த களவு செய்வான், அப்பொழுது பிடிபடுவான். அங்கே பிடிபடுகிற போது நான் அவன் இல்லை என்பான். இந்த நான் அவன் இல்லை என்பதை போன்றதுதான் இந்த துறவியருடைய வாழ்விலும் கூட. அவனாவது பிடிபடுகிறான், இவர்கள் காலமும் பிடிபடாமலே வாழ்க்கையை ஓட்டுவார்கள். ஆனால் அறக்கடவுளுக்கு தெரியும், அந்த அறக்கடவுள் யார் என்றால் அவரவர் மனசாட்சி, மனச்சான்று. சாட்சி என்பது வட சொல், சான்று என்பது தமிழ் சொல். ஒழுக்கம் தூய அருவி நீர் போன்றது. ஒழுக்கம் என்பது தீய அருவி நீர் போன்றது. ஆனால் அந்த அருவி நீரானது கசடுகளை எல்லாம் கரைத்து கொண்டு சென்று சேர்கிற போது அது முடைநாற்றமுடையதாக மாறிவிடுகிறது. அதுபோல்தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நெறி நிற்றல், ஒழுக்கத்துடன் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற நிலைதான் அறிவி நீர் போன்றது. நாம் நம்முடைய வாழ்க்கையை அந்த அறிவி நீர் போக்கிடம் தெரியாமல் போய் பல இடங்களிலும் உள்ள குப்பை கூலங்களை எல்லாம் அடித்து கொண்டு செல்வதை போல நாம் நம்முடைய வாழ்க்கையை தகவமைத்துக் கொள்ளவில்லை என்றால் அந்த அருவி நீர் எவ்வாறு எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் சென்று முடைநாற்றம் உடையதாக செல்கிறதோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையும் அமைந்துவிடும் என்பதைத்தான் இங்கே கூடா ஒழுக்கமாக இந்த தலைப்பிலேயே அவ்வளவு சிறப்பாக வைத்திருக்கிறார். மனத்திலே மாசுடையவன் எதையும் மாசாக்குவான், தாயை பழைத்தாலும் தண்ணீரை பழையாதே என்பார் என்ற கல்வெட்டினை அந்த குளக்கரையிலே பொறித்து வைத்தாலும் கூட இரு பிழைப்பையும் செய்பவன் தான் கூடா ஒழுக்கமுடையவன் என்பதை நாம் உணர வேண்டும்.
மாசு கட்டுப்பாடு வாரியம் என்றே ஒரு அமைப்பு இருக்கிறது. அதிலேயே மாசு ஏற்பட்டால் மாசில்லாமையே எங்கே காண்போம்? மாசு கட்டுப்பாடு வேலியே பயிரை மேய்வது என்று சொல்வார்களே, அந்த காவலர்களே காவல் காக்கவில்லை என்றால் அவர்களே அந்த துன்பச் செயலில் ஈடுபடுவார்களே. ஆனால் அவர்கள் வகிக்கின்ற பதவிகளுக்கு, அவர்கள் வகிக்கின்ற பொறுப்புகளுக்கு எவ்வளவு பெரிய இழுக்கு என்பதை நாம் உணர வேண்டும். அதான் மாசு. மாசு என்றால் குற்றம். மாசிலனாதல் படித்தோம் இல்லையா? மாசிலனாதல். அதே போல் இந்த மாசு கட்டுப்பாடு வரை, மாசு என்பது குற்றமுடையது. அந்த மாசு கட்டுப்பாடு என்றால் அந்த குற்றங்களை களைவதுதான் அவர்களுடைய வேலை. அவர்களே குற்றமுடையவர்களாக இருந்தால் அது கூடா ஒழுக்கம் என்பதைத்தான் இந்த தலைப்பு பகர்கிறது. நாம் குறளுக்கு வருகிறோம். குறள் 1, வஞ்சமனத்தான். அப்படிப்படியும் வஞ்சமனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் 5 அகத்தே நகும். வஞ்சனையுடைய மனிதன் எப்படி தப்பு செய்து கொள்ளலாம் என்று எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கின்ற பெருமகன். படிற்று ஒழுக்கம். படிற்று ஒழுக்கம் என்றால் என்ன? கேடுகளும் வன்மமும் படிந்து படிந்து அவற்றையே ஒழுக்கமாக கொண்டவனின் தீயொழுக்கம்தான் படிற்றொழுக்கம் என்று சொல்லப்படுகிறது. படிறு என்பது படிற்று என்று ஆயிற்று. ஒற்று இரட்டித்தல் என்பது நன்னூல் இலக்கணம். படிறு என்று சொல்ல வேண்டிய திருவள்ளுவர் படிற்று என்று சொல்வது அந்த இலக்கணத்தை ஒட்டி. நீங்கள் திருக்குறளிலே பார்த்தால் பல இடங்களிலே தொல்காப்பியரை ஒட்டித்தான் இவர் இந்த திருக்குறளை செய்திருப்பார். திருவள்ளுவருக்கு முந்தையவர் தொல்காப்பியர். இந்த தொல்காப்பியருக்கு முன்னமே பல்வேறு இலக்கியங்கள் இருந்திருக்கின்றன தமிழிலே. அதை ஒட்டித்தான் அவர் இலக்கணம் அமைத்தார். திருவள்ளுவர் அதை பின்பற்றிதான் பெரும்பாலான குறள்களை யாத்திருக்கிறார் என்பது வெளிப்படை. இங்கே படிறு என்றால் ஒழுக்கம். படிற்று ஒழுக்கம் என்றால் என்ன என்றால் கேடுகளும் வன்மமும் படிந்து படிந்து கரையாகி விடுகிறது. அவற்றை ஒழுக்கமாக கொண்டவனின் தீயொழுக்கம்தான் படிற்று ஒழுக்கமாகும். இங்கே வஞ்ச மனத்தான் என்றால் உலகம் முழுமையும் நிலம், நீர், தீ, காற்று, வான் என்று சொல்லுகிற 5 பஞ்சபூதங்கள் என்று சொல்கிறோம். இந்த உடம்பும் பஞ்சபூதங்களால் ஆனது. நம் உடம்புக்குள்ளே நிலம் இருக்கிறது, நீர் இருக்கிறது, தீ இருக்கிறது, வான் இருக்கிறது, வழி இருக்கிறது. வழி என்பது காற்று. இந்த 5 இந்த உலகம் எப்படி பஞ்சபூதங்களால் ஆனதோ அப்படி இந்த மாந்தனும் பஞ்சபூத கலப்பால் அமைந்தவன். அதனால் இவன் செய்யும் மறை ஒழுக்கம் யாருக்கும் தெரியாது என்று எண்ணி செய்வதால் அவனுக்குள்ளேயே இருக்கும் பஞ்சபூதங்களும் நகும். நகும் என்றால் கேலியாக சிரிக்கும் என்பது பொருள். நம்முடைய திருக்குறளிலே 1040வது குறளிலே இளனென்று அசை இருப்பாரே காணி நிலம் என்னும் நல்லால் நகும் என்று பார்த்தோம். இந்த வெறுமனை சிரித்தல் என்பது நமட்டி சிரிப்புன்னு பேர். பாஞ்சாலி பாரதத்துல தன்னுடைய மாபெரும் அரங்கு, பளிங்கு அரங்கு, அப்பவே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே அப்படிப்பட்ட ஒரு அரங்கை கட்டியிருக்கிறார்கள் என்பதை அந்த பாரதத்தின் வழியாக நாம் அறிகிறோம். அப்பொழுது துரியோதனாதிகள் 100 பேரும் உள்ளே வருகிறார்கள். வருகிற போது அந்த பளிங்கு நிலமானது அவனுக்கு தண்ணீர் இருப்பதை போன்ற ஒரு தோற்றம் தெரிகிறது. அவன் தான் கட்டியிருக்கிற ஆடையை சற்று மேலே தூக்குகிறான், முழங்கால் வரை. ஏனென்றால் தண்ணீரில் தன்னுடைய உடை நனைந்துவிடும் என்று கருதி அவ்வாறு தூக்குகிறான். அப்படி தூக்குகிற போது அங்கே நின்ற பாஞ்சாலி கழுக்கென்று சிரிக்கிறாள். அதுதான் நமட்டு சிரிப்பு. அட முட்டாள், நீ இந்த பாரதத்தை ஆள வேண்டும் என்று கருதுகிறாயே, இந்த நுட்பம் கூட தெரியாமல் அங்கே தண்ணீர் இருக்கிறது என்று தன்னுடைய ஆடையை உயர்த்துகிறாயே என்று அதற்கு பொருள். அவள் சிரிப்பினுடைய பொருள். இந்த வஞ்சம்தான் அவனுடைய மனதிலே கருக்கொண்டு அவ்வளவு பெரிய போருக்கு இடமளித்து விட்டது.
இந்த நகும் என்பதனுடைய பொருள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காட்டு. வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிப்பதற்கு வழி சொன்னவர் திருவள்ளுவர். அதான் 1040வது குறள். குழந்தை திருமணம் வேண்டாம் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொன்னவர் திருவள்ளுவர். அது 402வது குறள். இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. குழந்தை திருமணம் கூடாது என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எச்சரித்தவர் திருவள்ளுவர். இப்பொழுது பகுத்தறிவு பகுத்தறிவு என்று பகிர்கிறார்களே, அந்த பகுத்தறிவை முதலாக சொன்னவரே திருவள்ளுவர் தான். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு 355. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு 432. 422. ஆக திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அவர் சொல்லாத செய்திகள் இல்லை. மனிதன் நேர்கோட்டில் ஒழுக்கமாக வாழ்வதற்கு, அறத்தோடு வாழ்வதற்கு ஏராளமான செய்திகளை நமக்கு கூறி சென்றிருக்கிறார். அந்த வகையிலே வஞ்சமனத்தான் படித்தொழுக்கம் பூதங்கள் 5 அகத்தே நகும். உன்னுடைய மனசாட்சியானது, அட அயோக்கியா, துண்டை தோளிலே போட்டுக்கொண்டு இப்படி மறை ஒழுக்கம் புரிகிறாயே, அறிவிருக்கிறதா உனக்கு என்று உடலுக்குள்ளே இருக்கிற பஞ்சபூதங்களும் அவனை பார்த்து கழுக்கென்று சிரிக்கின்றனவாம். அதான் முதல் குறள். வஞ்சமனத்தான் படித்தொழுக்கம் பூதங்கள் 5 அகத்தே நகும். அடுத்து 2வது குறளுக்கு செல்கிறோம். வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தானறி குற்றப்படி. சில பேர் தன்னுடைய உருவத்தினாலே, செல்வ செழிப்பினாலே, பதவியினாலே, அந்த போர்வையிலே ஏராளமான பிழைகளை செய்வார். அப்படிதான் வானுயிர் தோற்றம், நீண்ட நெடிய உயரமாக இருப்பான். அவர் பார்த்தா இவர் யாரோ என்று எல்லோரும் கருதுகிற மாதிரியான தோற்றம். வானுயர் தோற்றம்னா வானத்து வரைக்கும் இருக்கிற அந்த அளவை பெரிதாக காட்டுகிறார், இல்பொருள் உவமையாக காட்டுகிறார். வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தானறி குற்றப்படி. தன்னெஞ்சம் வானுயர் தோற்றம் தானறி குற்றப்படி எவன் செய்யும். அப்படி போட்டா குறளுக்குள்ளேயே பொருள். தன்னெஞ்சம் வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தானறி குற்றப்படி. அதாவது தன் மனத்திற்கு குற்றம் என்று தெரிந்தும் கூட அதை செய்பவன் துறவு கோலம் பூண்டிருப்பதால் எந்த பயனும் இல்லை. தன் மனதிற்கு குற்றம் என்று தெரிகிறது, இவன் அந்த துறவு கோலம் அணிவதற்கான தகுதி இல்லாதவனாக ஆகிவிடுகிறான் என்று தெரிந்தும் கூட அவனுடைய அந்த அந்த உள் மனம், ஆழ் மனம் இயல்பாக அவனிடம் அந்த கெட்ட குணம் இருக்கிறது. அதனாலதான் அது தீயொழுக்கம் என்று தெரிந்து, இது நம்ம செய்வது தவறு என்று தெரியும் அவனுக்கு. தெரிந்தாலும் இவனுடைய அந்த வட சொல்லைத்தான் சொல்ல வேண்டும், சபலம். அந்த சபலமானது அவனை தீய ஒழுக்கத்தில் ஆட்படுத்தி விடுகிறது. இது இது வழக்கிலே ஜபர்தஸ்த் என்று சொல்வார். அதாவது தன்னுடைய தோற்றத்தினாலே, தன்னுடைய செல்வாக்கினாலே, செல்வ வளத்தினாலே மற்றவர்களுக்கு தெரியும் இவன் எப்படிப்பட்ட ஆள்னு. ஆனால் அவனை பகித்து கொள்ளக்கூடாது என்பதற்காக என்று நமட்டு சிரிப்பை இவர்களும் சிரித்துக் கொள்வார்கள். அந்த நமட்டு சிரிப்பை தான் நம்முடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற 5 பூதங்களும் நகுகின்றன என்பதை அவர் சொல்கிறார். அந்த நிலையில் தன்னெஞ்சம் தானறி குற்றப்படி என்றால் என்ன? நான் செய்யும் குற்றத்தை யாரும் அறியார் என்று நினைத்தால் அது எனது அறியாமை என்பதைத்தான். இங்கே மனச்சான்று என்ற ஒன்று இருக்கிறது, அது இவனுக்கு உறுத்துகிறது. உறுத்துகிறவன் பிழை செய்ய மாட்டான். அந்த மனச்சான்று உறுத்தவில்லை என்றால் உறுத்தும், ஆனா உறுத்தாது. அப்படி இருப்பவன் தன்னுடைய மனதையும் தாண்டி, மனம் சொல்வதையும் கேளாமல் அவன் செய்கிறான் என்றால் அதுதான் பிழை. வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தானறி குற்றப்படி. சிலர் தோற்ற பொலிவால், செல்வச் செருக்கால்,
மிரட்டலாம் எனினும் மனச்சான்று உறுத்தி கொண்டேதான் இருக்கும். மிரட்டியே பொழுதுபோக்கும் பல பேர். அப்படி என்றாலும் அது அவனுடைய மனசாட்சியானது உறுத்தி கொண்டேதான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கும். நமக்கு வெளியே தெரியாது. இந்த மாதிரி குற்றச்செயல் உடையவனுக்கு அது உள்ளே தெரியும் என்பதைத்தான் வானுயர் தோற்றம் எவன் செய்யும். என்னடா பயன், நீ இவ்வளவு பெரிய உருவத்தை பெற்றிருக்கிறாய், செல்வ சிறப்பை பெற்றிருக்கிறார், செல்வாக்கு பெற்றிருக்கிறார், அதனால் என்ன பயன், நீ சரியில்லையே என்பது தான் எவன் செய்யும் என்கிறார். தன் நெஞ்சம் தானறி குற்றப்படின். தன்னுடைய நெஞ்சம் தன் செய்கிற தவறினை எளிமையாக உணர முடியவில்லை என்றால் உன்னுடைய உயரம் எதற்காக, உன்னுடைய செல்வாக்கு எதற்காக, உன்னுடைய செல்வம் எதற்காக என்று கேட்கிறார் இந்த குரலிலே. மீண்டும் கவனிங்கள். வானுயர் தோற்றம் எவன் செய்யும், தன் நெஞ்சம் தானறி குற்றப்படி. 3 வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியந்தோல் பொறுத்து மேய்ந்தற்று. இது இல்பொருள் ஓமையணி என்று சொல்வார்கள். அதாவது எந்த ஒரு பசுவும் பிற உயிரினங்களிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக விளைந்த பயிரை போய் புலித்தோல் போர்த்து மேய்ந்தது போல இந்த துறவு வாழ்க்கையில் இருப்பவர்கள் தவறு செய்கிறார்கள் என்பதை இந்த ஓமையை சொல்லுகிறார். ஆனால் எந்த ஒரு பசுவும் புலித்தோலை போர்த்து கொண்டு மேயாது என்றாலும் ஏன் திருவள்ளுவர் சொல்லுகிறார் என்றால், அதை போல என்று இலக்கணத்திலே இல்பொருள் ஓமை அணி, இல்லாத ஒன்றை இருப்பதாக சுட்டிக்காட்டுவதற்கு இல்பொருள் ஓமை அணி என்று இலக்கணத்திலே பெயர். அப்படி இந்த பெற்றம் என்றால் பசு என்று பொருள். பெற்றம் என்றால் தாய்க்கு இணையானது பசு. தாய்க்கு இணையானது பசு. ஏனென்றால் அந்த தாய் பால் சுரக்காத காலங்களில் அந்த பெற்றம்தான் அந்த குழந்தைக்கு தாயாக இருந்து ஊட்டுகிறது. அதனால அதற்கு பெற்றம் என்று வைத்தான். பசு என்கிற சொல்லுக்கு தமிழிலே பெற்றம், அதனுடைய பாலை பெற்றம் நமக்கு குழந்தைக்கு ஊட்டுகிறோம், அதான் பெற்றம். வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியந்தோல் போர்த்து மேய்ந்தற்று. இப்ப அந்த பெற்றம் என்பதை முதல் சீராக கொண்டு வாருங்கள். பெற்றம் வழியில் நிலைமையான் வல்லுருவம் புலியந்தோல் போர்த்து மேய்ந்தற்று. பெற்றம் வழியில் நிலைமையான் தன்னை வலிமையுடையதாக காட்டிக்கொண்டு மேய்வதற்காக வல்லுருவம் புலியின் தோல், மிக கொடிய காட்டில் இருக்கிற அந்த விலங்காகிய புலியின் தோலை போர்த்து கொண்டு மேய்வதை போன்றது இந்த துறவியருடைய வாழ்க்கை என்று சொல்வதற்காக இந்த ஓமையை இல்பொருள் ஓமையை இந்த குரலிலே வைக்கிறார். குழந்தைக்கு ஆகாத்து ஓம்பல் என்று சொல்வார்கள். அதாவது புறப்பொருள் வெண்பா மாலை என்று ஒரு இலக்கண நூல் ஐயனார் இதனார் இயற்றியது. அந்த நூலிலே ஆகாத்து ஓம்பல் என்று சொல்லப்படுகிறது. போர் நடைபெறுகிறது. வெற்றி திணையினருக்கும் கரந்தை திணையினருக்கும், கரந்தை திணையினர் வெற்றி திணையினரும் இருக்கிற பசுக்களை கவர்ந்து செல்வார்கள். அப்படி கவர்ந்து செல்கிற போது போர் ஏற்படும். இவர்கள் வெற்றி பூவையும் அவர்கள் கரந்தை பூவையும் சூடிக்கொண்டு வருவார்கள். அந்த காலத்துல குடுமி இருக்கும் ஆண்களுக்கெல்லாம். அந்த குடுமியிலே சூடிக்கொண்டு வருவார்கள். போர் நடைபெற போகிறது என்று பொருள். அவர்கள் கவராமல் இருப்பதற்காக இந்த வெற்றித்திணையினர் தங்களுடைய பசுக்களை எல்லாம் பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள் என்பதனாலே தான் அது ஆகாத்து ஓம்பல் என்று பொருளாகிறது. இதை நம்முடைய சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். முத்தநாதன் என்று ஒருவன், மெய்ப்பொருளார் என்று ஒருவர். மெய்ப்பொருளாரிடம் 2 பேரும் சிற்றரசர்கள். பலமுறை போர் தொடுக்கிறான், வெற்றி பெற முடியவில்லை. எப்படி வெல்லலாம் என்று கருதுகிறான். அப்படி நினைக்கிற போது இந்த வல்லுருவம் பெற்றம், இந்த பசுவானது எப்படி இந்த புலித்தோலை போட்டு மேய்கிறதோ மேயாது, ஆனால் மேய்கிறது மாதிரி ஒரு குரல் இல்பொருள் ஓமையை சொல்லுகிறார் என்பதை சிந்திக்கிறோம். அந்த அடிப்படையிலே இந்த முத்தநாதன் அவரை வெல்லுவதற்காக எப்படி வருகிறான் என்பதை சேக்கிழார் வர்ணிக்கிறார். மெய்யலாம் நீர் பூசி, திருநீர் அணிந்தவரை விட்டுருவார் அவர். மெய்யலாம் நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி, குடுமியை நன்றாக முடித்து கட்டி கொண்டான். கையினில் படை கறந்த புத்தக கவளி ஏந்தி
புத்தக கவளி புத்தக கட்டுக்குள்ள ஒரு வால் வச்சிருக்கான் இணைச்சு. மைபொதி விளக்கே அண்ணன் மனத்தினுள் கருப்பு வைத்து, இப்படி சொல்றாரு பாருங்க. மைபொதி விளக்கே எண்ணெய், அது இருட்டு. மைபொதி விளக்கே எண்ணெய், இருட்டாக இருக்கின்ற விளக்கு அப்படின்னு வச்சுக்க. விளக்கு ஏற்றப்படவில்லை என்று கொள்ள, அவனுடைய மனசுக்குள்ள விளக்கு ஏற்றப்படவில்லை. மனத்தினுள் கருப்பு வைத்து, அவன் இவனை கொல்லணும்னு நினைச்சிட்டு வரான். அதான் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடங்கொண்டு புகுந்தனன் முத்தநாதன் என்பது சேக்கிழார் வாக்கு. இந்த அடிப்படையிலே 3 குறள்களை கவனித்திருக்கிறோம். 4வது குறளுக்கு வருகிறோம். தவ மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்த்தற்று. அதாவது வேடனானவன் புதரிலே மறைந்து கொண்டு பறவைகளை கண்ணி வைத்து பிடிப்பதற்கும் தவக்கோலத்தில் இருப்பவர்கள் தகாத செயல்களில் ஈடுபடுவோருக்கும் வேறுபாடு இல்லை என்பது இதனுடைய பொருள் கருத்து. தவமறைந்து, இவன் எப்படி ஒரு புதர்ல மறைந்து கொண்டு பறவைகளுக்கோ அல்லது விலங்கினங்களுக்கோ அந்த கண்ணி வைப்பான், அது அந்த வலை விரிப்பான். அதற்கு அந்த பறவைகளுக்கு என்றால் அதற்கான வலை வேறு, விலங்குகள் என்றால் அதற்கான வலை வேறு. அந்த அடிப்படையில் அவர்களுக்கு அதை மறைந்திருந்து அதை பிடிப்பான். அதே போல இவர்கள் அந்த உடையினாலே, தன்னுடைய கோலத்தினாலே இவர்கள் மறைந்து அவருடைய பொருள்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சூறையாடுவார்கள். அதுதான் இந்த குறள் சொல்கிறது. தவம் மறைந்து அல்லவை செய்தல், தவத்திற்கு எதிரான அவம் செய்து புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்த்தற்று. புல் என்கிற சொல்லுக்கு பறவை என்று பெயர். புல் சிமிழ்த்தற்று, அதாவது அந்த பறவைகளை பிடிப்பதற்கு இவன் எப்படி கண்ணி வெடி வைக்கிறானோ அதுபோல் இவர்கள் இந்த தவக்கோலத்தில் இருந்து கொண்டு மக்களுடைய பொன்னையும் பொருளையும் அல்லது அவர்களுடைய உண்மையான இயல்பை கெடுத்தல், மனிதத்தன்மையை இல்லாமல் செய்கின்ற இவருடைய செயல்களினாலே அவருடைய நிலை கெட்டுவிடும் என்பதனாலே தான் இந்த தவம் மறைந்து என்று சொல்லுகிறார். தவம் மறைந்து என்பது அருளில் தோன்றி தன்னலம் கருதாமல் பொதுநலம் பொழிந்த நிலையில் இருப்பார் என்று நாம் நம்பிக்கொண்டிருப்போம். அந்த நம்பிக்கை வீணடிப்பதனாலே வஞ்சம் சூழ்ச்சி மிக்கவராய் ஒரு மருத்துவர் மருத்துவ உடை அணிந்து மருத்துவம் பார்க்கிறார். இது மாதிரி போலி மருத்துவர்களை எல்லாம் பிடித்ததெல்லாம் நாம் பார்த்தோம். அதை போல இவர்கள் தவ சீலர் என்பதை போல காட்டிக்கொண்டு இப்படிப்பட்ட தவத்திற்கு அல்லாத செயல்களை செய்கிறார்கள் என்பதனாலே தான் வேட்டுவன் புல் சிமிழ்த்தற்று புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்த்தற்று என்று சொல்கிறார். புதல் மறைந்து என்று சொன்னால் செடி கொடி மரம் இவற்றின் பின்னாலே மறைந்து பிறர் அறியாதவாறு பறவைகள் முதலியவற்றை வேட்டையாடுபவன், கண்ணியை மறைத்து வைத்து பறவையை பற்றி கொள்வதும் கொன்றழிப்பதும் போன்றது என்று சொல்லுகிறார். இதிலே ஒரு உரையிலே அசுனம் என்று ஒரு பறவை இருந்ததாகவும் அந்த பறவையானது இப்பொழுது அந்த பறவை பூரா அழித்து விட்டார்கள் என்று ஒரு செய்தி. அசுனம் என்று அந்த பறவையினுடைய பெயர். அந்த பறவையானது இனிய இசைகளை கேட்டு மயங்குமா. இந்த தொண்டரடி பொடியாழ்வார் கூட பாட்டில் சொல்வார், கண்ணன் குடல் ஊதுகிற போது அந்த பறவைகள்லாம் பறப்பதை நிறுத்தி அமர்ந்து கேட்டன என்றும், பசுக்கள் எல்லாம் தன்னுடைய காதுகளை ஆட்டினால் அந்த கேட்கின்ற இசையானது கேட்காமல் போய்விடும் என்று காதுகளை ஆட்டாமல் இருந்தன என்றும் தொண்டரடி பொடியாழ்வார் ஒரு பாடலிலே வரும் 4000 பிரபந்தத்திலே. அதே போல இந்த அசுனம் என்ற பறவையானது இனிய இசை கேட்டால் மயங்கி நிற்குமா. திடீரென்று வேகமாக பறை ஒளி, இப்ப இந்த கேரளாவிலேருந்து ஜண்ட மேளத்தை கொண்டாந்து போடுறான் பாருங்க, ஒரு அநாகரிகமான ஒரு செயல் அது. நமக்கே இப்படி இருக்கிறது. ஆறறிவு படைத்தவனுக்கு அந்த பறவை என்ன பாவம் செய்ததோ இப்படி வஞ்சித்து அதை பிடித்துக் கொள்கிறார்கள். கேட்டு அது மயங்கி விழுந்து விடுமா. உடனே எடுத்து அவன் அதை பைக்குள்ள போட்டுக்கொள்வான் அந்த அசுனத்தை. அதை சுட்டு சாப்பிடுவான். இது மாதிரி இந்த இந்த புதல் மறைந்தும் செய்வான். இவன் வெளிப்படையாகவே அதை பிடிக்கிறான். அதை போல
இந்த தவக்கோலத்தில் இருக்கின்றவர்கள் மக்களை ஏமாற்றி பிழைக்கிறார்கள் என்பதைத்தான் தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவர் புல் சிமிழ் தற்று என்கிற குறள் விளக்குகிறது. இது 4வது குறள். அடுத்து 5வதாக பற்றற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் எற்றென்று ஏதம் பலவும் தரும். இந்த படிற்றொழுக்கம் என்பதை நாம் முதல் குறளிலே பார்த்தோம். வஞ்சமனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தேன் அகும் என்று. இங்கேயும் அந்த படிற்றொழுக்கம் வருகிறது. அதாவது படிற்றொழுக்கம் என்பதற்கு தொடராக பழிபாவங்களை செய்து படிந்து அந்த குற்றங்கள் படிந்து சூழ்ச்சியிலும் வஞ்சத்திலும் ஒன்றி நடப்பவர், கேடுகளும் வன்மமும் படிந்து அப்படியே அவற்றையே ஒழுக்கமாக கொண்டு வாழ்வதுதான் அந்த படிற்று ஒழுக்கம் என்று போது. அது தீ ஒழுக்கம் என்பதை நாம் அந்த முதல் குறளிலே பார்க்கிற போதே நம்ம சொன்னோம். தீயொழுக்கம் என்பது படிற்றொழுக்கம் என்பது தீயொழுக்கம் என்பது. இந்த எப்பற்றும் இல்லேம் பற்றற்றேம் என்றால் எனக்கு எப்பற்றும் கிடையாது என்று தவவேடத்தனுடைய வஞ்ச செயல் என்பார். படிற்றொழுக்கம் எற்றென்று ஏதம் பலவும் தரும். ஏதம் பலவும் தரும் என்றால் எவ்வகையிலும் தப்ப முடியாத துயரம் ஒன்றன்றி பலவும் தரும். ஒரு துன்பம் வராது. பட்டகாலிலே படும், ஏற்கனவே கூறியதை போல பட்டகாலிலே படும் கெட்டகுடியே கெடும் என்பதை போல ஏதம் பலவும் தரும். தொடர்ந்து அடுக்கடுக்காக துன்பங்கள். ஒரு துன்பத்தில் மாட்டிக்கொண்டால் அடுத்தடுத்து பல துன்பங்கள். அது பிளாக்மெயில் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அவர் பிளாக்மெயில் பண்ணுவார்கள். தொடர்ந்து அவரிடமிருந்து வசூலித்துக் கொண்டே இருப்பார்கள். அதே போல துன்பம் பலவும் தரும் என்பதைத்தான் ஏதம் பலவும் தரும் என்று சொல்லுகிறார். இங்கே எற்றென்று என்று சொன்னால் என்ன கொடுமையடாது, என்ன கொடுமையடா என்று அங்கலாய்ப்பதை போன்றது என்பதைதான் எற்றென்று ஏதம் பலவும் தரும் என்று இங்கே சொல்லுகிறார். பற்றற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் எற்றென்று அப்படி சொல்லணும். எற்றென்று எற்று அன்று எற்றென்று என்று அப்படி பிரிச்சு படிக்கணும். ஏதம் பலவும் தரும். என்ன கொடுமை என்பதுதான் எற்றென்று. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுல எப்படி மக்கள் இப்படி மாட்டிக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் அதை 37வது அதிகாரம் படிக்கிற போதுதான் தெரியும். அவா அறுத்தல். திருமூலர் சொன்னதை போல ஆசை அருமென்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமென்கள் என்று சொன்னதை போல ஒரு மனிதன் ஒரு அன்பு, நேர்மை, எளிமை, பண்பு இவற்றையெல்லாம் கை கொள்வானேயானால் திருவள்ளுவர் கை பிடிச்சுக்கணும். திருவள்ளுவருடைய கையை பிடிச்சிக்கிட்டோம்னா அவர் அப்படியே மென்மையா அழைச்சிட்டு போவார். இதுல எல்லாம் ஈடுபட வேண்டியதில்லை. நமக்கு பேராசை. நாள்தோறும் ஷாப்பிங் போறேன்னு சொல்றான். ஷாப்பிங் போறேன்னு போய் பணத்தை அழிப்பாள், கொண்டு குப்பைகளை குவிப்பாள். இந்த தன்மையினாலே தான் இந்த ஆசை மனதிலே துளிர் விட்டு கொண்டு இருப்பதை பார்த்துதான் அவன் புதிய சூழ்ச்சிகளை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறான். எப்படிப்பட்ட சூழ்ச்சிகளை எல்லாம் செய்து இவர்களிடம் படம் பறிப்பது என்று அவன் தன்னுடைய மூளையை கசக்கி கொண்டு உட்கார்ந்த இடத்தில் இருந்து கொண்டே இப்பொழுது தொழில்நுட்ப வளர்ச்சியினாலே அந்த நம்முடைய எண்ணிலிருந்து வங்கியினுடைய எண்ணை கண்டுபிடித்து அதிலிருந்து எல்லாம் கொள்ளையடிக்கிறார்கள். பாருங்கள், நீங்க சூதுல பார்க்கணும். சூது அதிகாரத்துல முதல் குறள்ல தூண்டில் பொன் மீன் விழுங்கியற்று என்பார். நீ ஆசை காட்டி இந்த தடவை இல்லைன்னா அடுத்த தடவை வெல்லலாம், அடுத்த தடவை வெல்லலாம் என்று இந்த மீனுக்கு ஒரு புழுவை வைப்பான். அது அதை தன் உணவுக்காக அதை பிடிப்பதாக போகும். கடைசியில் அது தொண்டையில் சிக்கிக்கொள்ளும். அதே மாதிரிதான் எலிப்பொறி. ஒரு சின்ன காஞ்ச வெங்காயத்தினுடைய வாசத்துக்கோ அல்லது சுட்ட தேங்காய் தூண்டினுடைய வாசத்திற்காக ஆசைப்பட்டு அந்த எலி மாட்டிக்கொள்கிறது. அந்த மீனும் எலியுமாவது தன்னுடைய உணவு தேவைக்காக மாட்டிக்கொள்கிறது. ஆனால் இந்த மனிதன் ஆசையினால் தன்னுடைய வாழ்க்கையே கெட்டு போகிறது. நாம் எந்த ஒரு துறவியினுடைய பின்னாலும் செல்ல வேண்டியதில்லை. எந்த துறவியும், அவர் துறவி என்பதால் வணக்கம் செலுத்துங்கள், அது சரி. மனிதன் என்பதால் வணக்கம் செலுத்துவதை போல, அன்பு காட்டுவதை போல அவர்கள் மீதும் காட்ட வேண்டும். ஆனால் நம்மை நாம் அப்படிப்பட்டவர்களிடம் ஒப்படைத்து விடக்கூடாது.
நாம் யாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றால் அன்பு, நேர்மை, பண்பு, எளிமை இவற்றில் தான் ஒப்படைக்க வேண்டும். பற்றற்று இருக்க வேண்டும். குடும்பத்தில் பற்றற்று வாழ வேண்டும். சொல்வது எளிது. நம்முடைய மனதை அதற்கு பண்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்குத்தான் திருவள்ளுவருடைய கையை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன். நீங்கள் தொடர்ந்து முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்தில் இருந்து கடைசி அதிகாரம் ஊடல் உவகை வரும் ஊடல் உவகை வரை 133 அதிகாரமும் கையை பிடித்துக் கொண்டால் அவர் நம்முடைய வாழ்க்கை முறம் நன்றாக கொண்டு செல்வார். அதை உணர்ந்து உணர்ந்து படிக்கணும். நெகிழ்ந்து நெகிழ்ந்து படிக்கணும். இது எப்படி மாட்டிக்கொள்கிறதோ, அந்த மீன் தன்னுடைய பசிக்காக மாட்டிக்கொள்கிறது, அந்த எலி பொறியில் வந்து மாட்டிக்கொள்கிறது, உணவு தேவைக்காக மாட்டிக்கொள்கிறது. ஆனால் நமக்கு உணவு தேவை இருந்தும் கூட பேராசையினாலே இப்படிப்பட்டவரிடம் எனக்கு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் என்று நம்முடைய வரலாறுகளை எல்லாம் அவரிடம் ஒப்பிக்கிற போது ஒப்புவித்தல் என்று நிறைய பேர் சொல்லுகிறார்கள். அதுதான் என்னுடைய வாயிலும் வந்து விட்டது. ஒப்பித்தல் தான், ஒப்புவித்தல். ஒப்புவித்தல் என்பது நான் ஒரு பதவியில் இருக்கிறேன், அதிலிருந்து நான் விலகுகிற போது இன்னொருவரிடம் அந்த பதவியை கொடுக்கிறேன். அதுதான் ஒப்புவித்தல். நிறைய பேர் வழக்குல பெரிய பெரிய பண்டிதர்கள் எல்லாம் கூட அப்படித்தான் சொல்லுகிறார், ஒப்புவித்தல் என்று. ஒப்பித்தல் தான். மனப்பாடம் செய்ததை ஒப்பித்தல் வேறு, நம்முடைய அதாவது சார்ஜ் கொடுத்தல் என்று பேர். ஹேண்டட் ஓவர், டேக்கன் ஓவர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அப்படி நம்முடைய பொறுப்பை அடுத்தவரிடம் கொடுப்பதுதான் ஒப்புவித்தல். ஆனால் திருக்குறள் ஒரு 10 குறளை ஒப்பித்தல் என்று சொல்லாமல் ஒப்புவித்தல் என்பது பிழை என்பதை இந்த தருணத்திலே, இந்த நேரத்திலே நான் இதை வந்து உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அப்படி தன்னை கொடுத்து விடுகிறது, தன்னுடைய உயிரே போய்விடுகிறது. இந்த புதல் மறைந்த துறவியரிடம் மாட்டிக்கொண்டால், நல்ல துறவிகள் இருக்கிறாங்க, அவங்க வேற, எல்லாத்தையும் நான் 100 விழுக்காட்டினரையும் குறை சொல்லவில்லை. இது மாதிரியான துறவிகளிடம் மாட்டிவிட்டால் நம்முடைய நாணம் போகும், மானம் போகும், எல்லாம் போகும் என்பதனால அது உயிர் தான் போகுது. எலிக்கும் மீனுக்கும் உசுறு தான் போகுது. நமக்கு உயிரன்றி உயிரோடு இருந்து கொண்டே உயிர் போக்குகிற நிலைதான் இந்த மானம் போறது என்பதனாலே பற்றற்றேம் என்பார் படித்தொழுக்கம் எற்றன்று ஏதம் பழவும் தரும் என்கிற குறளை ஒருவாறு சிறப்பாக கூறிவிட்டதாக நான் கருதுகிறேன். அடுத்து